உள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிருக்கீங்க. ஆமா, ஏன் நுழைஞ்சிருக்கீங்க? அதான் நுழைஞ்சிட்டமே, விடுறா. ஆமா, நீங்க ஏன் திறந்து வச்சிருக்கீங்க? கதவு மூடி பழக்கம் இல்ல. அப்புறம் எதுக்கு எங்களை மட்டும் கேக்குறீங்க? ஏய், இப்ப என்னடா வேணும்? எதுக்குடா வந்தீங்க? கட்டழகி முத்தழகி ரெக்கார்ட் டான்ஸ் நாங்க பார்க்கணும். அதுக்கு சிறப்பு கட்டணம் 5 ரூபாய். மற்ற இதர செலவுகள்லாம் சேர்த்து 100 ரூபாய் எங்களுக்கு வேணுமா? நீ ஏய், போறீங்களா இல்ல ஆளை கூப்பிடவா? யார? டிரைவர் முருகேசனையா? வாங்க சேர்ந்து போய் கூப்பிடுவோம். அவரு ராத்திரி தானே வருவாரு. இல்ல மதனி, என்ன உளறீங்க? அவரையே கூப்பிடணும். வீடு கட்டுற ஒருத்தன் குடுத்த நடத்துறவன் இன்னொருத்தனா? எல்லாம் எங்களுக்கு தெரியும், பயப்படவே வேணாம். எங்களை மீறி இந்த செய்தி வெளியிலேயே போகாது. என்ன? அதேதான், எங்களை மதிச்சா 3 பேரு, இல்லனா இந்த ஊருக்கே தெரிஞ்சிரும். டேடி, என்ன காட்டி கொடுத்துறாதீங்கடா. நீங்க கேக்குற காசு நான் கொடுத்துறேன். மதனி வலிக்கு விழுந்து வலிக்கு வந்துருச்சுன. இது முன் தொகை தான், பின் தொகை தேவைப்பட்டா கேக்குறோம். டேய் குழந்தைங்களா, வீட்டுல கூட்டம் போட்ட மாதிரி தெருவுல கூட்டம் போட்டுறாதீங்கடா. அண்ணே, மதினி ரொம்ப பாவனே, இந்த ஒரு தடவையோட விட்டுருவோம். காசை கொடுக்க போறீங்களா இல்லையா? நீங்க எடுங்க. முதல்ல இந்த 2 கூட்டத்தையும் கலைக்கணும். யாராவது ஒருத்தர் நீட்டுவான். டே ஆச்சரியம், அவன் தாண்டா அறிவாளி, அதனால அவன் தான் வாங்கணும். இவனுங்க வேற நம்மள அடிக்கடி அறிவாளிங்கிறாங்க. கட்டழகி இந்த வந்துட்டான். யாரா இருக்கும்? பாப்போம். கண்டக்டர் கண்ண, பம்பு செட்டு பழனி, உசிலம்பட்டி சிவா, ஒரக்கடை உலகநாதன். இவங்கள யாருமே இல்லையே. அது நீ பழக்கை மாறி வந்திருக்கும் போல இருக்க. இந்த பேர் வரிசையில நம்ம பேரையும் எப்படியாவது சேர்த்துற வேண்டியதான். பெஞ்சு கையாவுல இருக்கு. கண்டுபிடிச்சிட்டே. சின்ன குழந்தைனர் தானே? மதினி, நீங்க கற்பூரம் மதினி. நம்ம கோகுலபுரத்திலேயே உங்களை மாதிரி ஒரு அழகி யாருமே இல்ல மதினி. இருக்கவே முடியாது. இந்த ஊருக்குள்ள நீங்க நடந்து வந்தீங்கன்னா ஊருக்குன்னே உங்க மேலதான் இருக்கு மதினி. அப்புறம் இந்த சைக்கிள் பலருக்கு இடம் பார்த்துட்டு மதினி. எங்க? நம்ம ஊர் ஓரத்துல ஒதுக்கு போறோமா ஒரு அணை இருக்குல்ல, அங்க போய் நம்ம 2 பேரும் தனியா சைக்கிள் ஓட்டி பழகுவோம். யோசிச்சு சொல்றேன். சரி மதினி. மதினி, நம்ம அணைக்கு போற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன். போ குழந்தனாரு. இது 2 நாளைக்கு தாங்கும். நீங்க வண்டியில உட்கார்ந்துருக்க வெயிட்டே தெரியல மதினி. பூ மாதிரி இருக்கீங்க. இவனுங்க இங்க வந்தாங்க. டேய் மாணிக்கம். ஏ கதிர்னே, நீ எப்பனே வந்த? இப்பதான் நான் உன் கண்ணுக்கு தெரியறேன்ல. மதினி என் கண்ணை மறைச்சிருச்சு. என்னது? இல்ல, சைக்கிள் பழைக்கூடன்னு சொன்னேனே, அதான் இப்படி கூட்டு வந்தேன். என்ன மதனி, சைக்கிள் வீல் அளவு தான் இருக்கேன். போய் இவன் கூட சைக்கிள் பழக வந்தீங்க? ஊருக்குள்ள இவனை தவிர வேற யாரையும் நம்ப முடியல. அதான் சைக்கிள் பழக இவனோட வந்த. டேய் மாணிக்கம், முன்ன பின்ன நீ சைக்கிள் ஓட்டி நான் பார்த்ததே இல்லையடா. இப்ப பாருங்கண்ணே. மதினி கொஞ்சம் தள்ளிக்கோங்க. என்னடா சர்க்கஸ் காட்டுறா? உட்காருங்க. மதனி பாத்து பாத்து. அண்ணே பாத்துக்கண்ணே, பாத்துக்கண்ணே. நல்லா புடிச்சுக்கோங்க மதினி. என்னடா தள்ளிட்டு போறா? அப்பா